தக்காளி ரீரிலீஸ் ஆடா இது புது ரிலீஸ் எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்றோம். அந்த ரேஞ்சுக்கு தான் பார்த்தீங்கன்னா சச்சினோட படம் இன்னைக்கு ரீரிலீஸ் ஆயிருந்துருக்குங்க. இந்த படத்தை எப்படியாவது பார்த்தே தீரணும் அப்படின்னு சொல்லி புக்கிங் பண்ண போனால் எல்லா தேட்டருமே ஹவுஸ்ஃபுல்லுங்க. சரின்னு சொல்லி அடிச்சு பிடிச்சி முன்னாடி இருக்க ஒரு 2 சீட்டை நம்ம புக் பண்ணி படம் போய் பார்த்தா படம் இன்னைக்கு வந்த படமாக இருக்குதுங்க. ஆனால் படம் 20 வருஷம் ஓல்டு. படத்தில் தளபதி விஜயா இருக்கட்டும், ஜெனிலியாவாக இருக்கட்டும், வடிவேலா இருக்கட்டும், எல்லாருமே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக விண்டேஜாக படம் ஒரு நாஸ்டாலஜி ஃபீலை கொடுத்துச்சு தாங்க சொல்லணும். மெயினாக அந்த டிஎஸ்பியை சொல்லணும் பாருங்க. அப்பா தக்காளி மனுஷன் பாட்டை போட்டு தெருக்கி விட்டுருக்காரு. அந்த அளவுக்கு ஒவ்வொரு பாட்டும் அப்படி இருக்குங்க. அதுல இந்த வாடி 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 சாங் இருக்கு பாருங்க. ஒருத்தன் கூட தேட்டர் சீட்ல உட்காரல. பொம்பளைங்கள்ல இருந்து ஆம்பளைங்கள்ல இருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாருமே ஆட்டம் பிரிச்சு விட்டாங்கன்னு தான் சொல்லணும். அந்த ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா தேட்டரே திருவிழா கணக்காக இருந்துச்சு. சரி நம்ம தேட்டர் தான் திருவிழா கணக்காக இருக்குன்னு பார்த்தா அதுக்கப்புறம் வீடியோ வர எல்லா வீடியோஸ்லையும் பார்க்குறேன் எல்லா தேட்டர்லையுமே இப்படி தாங்க இருக்குது. ஒரு நியூ ரிலீஸோட சாங்கு கூட இந்த அளவுக்கு ஆடி கூட்டம் வந்து பார்த்ததில்ல. அப்புறம் படத்தில் லவ்வாக இருக்கட்டும், எந்த இடத்துல என்னென்ன மாதிரி பிளேஸ்மெண்ட் பிஜிஎம் எல்லாம் அவ்வளோ அழகாக சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அப்புறம் எமோஷன்ஸாக இருக்கட்டும், தளபதி விஜயோட பஞ்ச் டைலாக்காக இருக்கட்டும், வடிவேல் சாரோட காமெடி, சந்தானமோட காமெடி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸ்டு பேக்கேஜாக தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான நேரத்துக்கு சம்மருக்கு கரெக்டான படமாக கரெக்டாக ரீரிலீஸ் ஆயிருக்குங்க. டோட்டலாக இந்த படம் எப்படி படம் அப்படின்னா ஒரு ரொமான்டிக் காமெடி படங்க. அந்த ஜேர்னல் வந்து பார்த்தீங்கன்னா தளபதி நடிச்சதுலேயே ஒரு வித்தியாசமான ஒரு கல்ட் மூவிங்க இந்த படம். ஸோ இந்த படத்தை நீங்கள் இப்போ கிடையாதுங்க, 20 வருஷம் கழிச்சு இப்போ கிடையாது, இன்னும் 20 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் இன்னும் இந்த படம் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குங்க. அந்த அளவுக்கு இந்த படம் அவ்வளோ சிறப்பாக இருக்குங்க. மறக்காமல் நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு வந்து ஜாலியாக வைப் பண்ணுங்க, ஃபேமிலியோட போங்க, ஜாலியாக இருங்க. இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.